السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. இப்போது இந்த மன்றத்தில் எனக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்றால் சகிப்புத்தன்மையின் முக்கியத்துவம். மனிதர்கள் எதை இழந்தாலும் அதை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஒன்றை தவிர பொறுமை இழந்தால் அவர்கள் வாழ்க்கையை இழந்து விடுவார்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு ஹதீஸ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு கூறுகிறார்கள், அல் அனாத மினல்லாஹி வல் அஜ்ரத மினஷ் ஷைத்தானி. நிதானமாகிறது அல்லாஹ்விடம் இருந்தும் இருக்கிறது, அவசரமாகிறது ஷைத்தானிடம் இருந்தும் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் கூறுகிறார்கள், அஸ்ஸபுல் நிஸ்ஃபுல் ஈமான். பொறுமையாகிறது ஈமானின் பாதியாக இருக்கிறது. இக்காலத்தில் மனிதர்களிடத்தில் பொறுமை குறைவானதாக இருக்கிறது, அவசரம் அதிகமானதாக இருக்கிறது. அவசரம், கோபம். ஒரு தடவை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காண்டி வழக்கமாக போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு காஃபிர் முல்லை வெட்டி ரோட்டில் போட்டு விட்டார்கள். அதை முஹம்மது நபி காலில் குத்தி இருந்தது. நாம் அந்த நினைவில் இருந்தால் என்ன நினைப்போம்? யாராவது அந்த முல்லை போட்டது அப்படின்னு கத்துவோம். ஆனால் முஹம்மது நபி அல்லாஹ் காண்டி பொருந்திக்கிட்டாங்க. இன்னொரு தடவை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியாக போயிட்டு சென்று கொண்டிருந்த போது ஒரு பெண்மணி, காஃபிரான ஒரு பெண்மணி குப்பையை தூக்கி முகமது நபி மேலே போட்டு விட்டாங்க. அந்த குப்பையை முகமது நபி மீது பட்டுள்ளது. அப்போ அண்ணன் நேரம் நாம இருந்தாலும் கத்திருப்போம், யாரா குப்பையை தூக்கி போடுறது அப்படி கத்திருப்போம். ஆனால் முகமது அது போத்துக்கிட்டாங்க. போத்துட்டு அல்லாஹ் காண்டி போத்துக்கு சகித்துக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம அனஃபி மதரஸா சார்ந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மாணவர்கள் கூட்டி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு காக்கான ஒருவர் ஓடி வந்து சாப்புன்னு ஒரு அடி அவங்க நாம இன்னும் என்ன டே என்னையே அடிக்கிறியாடா, உனக்கு அவ்வளோ தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்லுவோம். ஆனால் அவங்க சொன்னாங்க ஒன்று, நான் அவனுக்கு அடிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு, அவங்க தட்டி பிடிச்சி தூக்கிறதுக்கு தகுதி இருக்கு, ஆனால் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. முதல் நபி தாயிஃப் நகரில் எத்தி வைக்கிறதுக்காண்டி போனாங்க. ஈமான் எத்தி வைக்கிறதுக்காண்டி மக்கள் மறுத்தாங்க, வார்த்தையா திட்டினாங்க, மறுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் பசங்களை வைத்து கல் வச்சு நபியை அடித்தாங்க. அப்படி மக்கள் தோத்திட்டு வராங்க. எப்படி எங்கன்னா மக்கா எல்லை வரையும் தோத்திட்டு வராங்க. அதுக்கப்புறம் இது அல்லாஹ் சொல்லிக்கிறான், ஜிப்ரீலே நீ நபியிடம் செல் அப்படின்னு சொன்னான். அது ஜிப்ரீல் வந்தாங்க. வந்து அல்லாஹ் சொல்லிக்கிறான், நீங்க துவா மட்டும் செய்யுங்க, அது இப்போ உடனே கபூலாகும் அல்லாஹ் சொல்லிக்கிறான்னு சொன்னாங்க. அவங்க மறுத்தாங்க நபி. அதுக்கப்புறம் ஜிப்ரீல் சொன்னாங்க, அந்த ஊர் எப்படின்னா நடுவில் ஊர், இந்த சைடு மலை, சொல்லுங்க நான் 2 ரக்கையை வைத்து அந்த ஊரை நசுக்கி விடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நபி மறுத்தாரு, இவருடைய சந்ததிகள் பிற்காலத்தில் முஸ்லீம் ஆவார்கள், ஈமானை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொன்னாங்க நபி. ஆனால் உண்மையிலே காலத்தில் ஈமான் ஏற்றுக்கொண்டாங்க மக்கள் ஃபுல்லாக, அனைவரும் ஈமான் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பயும் நபி சொல்லியிருந்தாங்க ஊரை அழிச்சிருங்க, அல்லாஹ் சொல்லியிருந்தா துவா செஞ்சா அந்த ஊர் அல்லாஹ் உடனே துளாக்கி இருப்பான். சரி அதை விடுங்க. மலை இது ஜிப்ரீல் வந்தாங்க மலைக்கு, அவங்கள கூட சொல்லியிருக்கலாம் நூறு அவங்க ரக்கையை வச்சு நசுக்கிடுங்க அப்படின்னு சொன்னா அவங்களும் நசுக்கியிருப்பாங்க. ஏன் சொல்ல, நபிக்கு நம்பிக்கையாக இருந்தாங்க அந்த ஊர். இன்னொரு தடவை நான் நபி பார்க்க கூட்டம் வந்தாங்க. கூட்டம் வந்து தலைவர் எல்லாம் அடிச்சுட்டு ஓடுறாங்க நபி பார்க்கறதுக்கு, அப்படி குடுன்னு ஓடுறாங்க, ஒட்டி படிக்கலாம் தூக்கி போட்டு. அப்புறம் நான் ஊர் தலைவர்
அந்த பொட்டி பறிக்கும் மெதுவாக அவங்க இடத்துல வச்சு ஒட்டை கொண்டு போய் கட்டி போட்டு அது தீனி சாப்பாடு எல்லாம் வச்சு தண்ணி வச்சு அதுக்கப்புறம் அவங்க போய் குளிச்சுட்டு மெதுவாக அடுத்த நறுமணம் பூசிட்டு வந்தாங்க. நபி சிரிச்சு சொன்னாங்க, உங்களுக்கு 2 சிறப்பு இருக்குது, அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது சிறப்பு என்ன? ஒன்று ஹில்ம், இது பொறுமை. அடுத்தது அனாத், சகிச்சுக்கிறது, நிதானமாக இருக்கிறது. பார்த்தீங்களா, அல்லாஹ் ஒரு உயர்ந்த நலத்தை கொடுத்து நம்ம தந்தார்கள் புரிவான வாங்கினால் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.